சரி, அது அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்னத்தில் நடக்குது? இப்போது 1935 சொல்கிறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து குஜராத்தில் ஒரு பள்ளிக்கூடம் திறந்துருக்கான். அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் போய் சேரலாம், சேர்க்குறாங்க. தாழ்த்தப்பட என்னுடைய பசங்களையும் சேருன்னு சொல்லும்போது அவனை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி மேல்சாதியம்னா ஒரு கடிதம் எழுதி அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஏன் என் கல்வி மறுக்கணும் அப்படின்னு. அது மாதிரி தாழ்த்தப்பட்ட பெண்கள் வந்து உலோக குடங்களில் தண்ணி எடுத்துட்டு வராங்க. அது மாதிரி எப்படி உலோக குடம் மண் பாண்டத்தில் தான் எடுக்கணும், எல்லாம் ஏன் எடுக்கலாம்னு சொல்லி அந்த பெண்களை அடித்து விரட்டுறாங்க. அது ஒரு இன்னும் அப்போ இருந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி என்னன்னா, இந்த மேல்சாதி மக்கள் வாழக்கூடிய ஒரு 7-8 பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து எங்கள் பகுதியில் பலாய் என்ற ஒரு இனம், தாழ்த்தப்பட்ட இனம், அந்த இன மக்கள் வந்து வாழணும்னா நாங்கள் சில நிபந்தனைகள் இதுக்கு ஒத்து வர்றதா இருந்தால் நீங்கள் அங்கே எங்களோட வாழலாம், இல்லைன்னா இங்கே வாழக்கூடாது சொல்லி. என்னன்னா சரிகை, அதாவது தங்க சரிகை போட்ட துணிகள் நீ போடக்கூடாது. நல்ல கண்ணை கவரக்கூடிய சாயம் போட்ட அந்த மாதிரி துணிகள் நீ போடக்கூடாது. 3வது வந்து ஒரு வீட்டில் சாக நடக்குது, இழவு, மேல் சாதிக்காரன் வீட்டில் தாழ்த்தப்பட்டவன் அவனோட சொந்தக்காரன் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, நீ போய் சொல்ல விட்டு உன்னோட கடமை தகவல் இழவு செய்யணும். 4வது வந்து மேல் சாதி வீட்டில் திருமணமும் இது நடக்கும்போது அந்த ஊர்வலத்துலலாம் மேலாவ காலவாசிகளுடைய பொறுத்து தங்க வெள்ளி நகை போடக்கூடாது. மேல் சாதியுடைய பிரசவ வேலையெல்லாம் தாழ்த்தப்பட்ட பெண்கள் வந்து உதவி செய்யணும். எந்த வேலைக்கும் நீ காசு வாங்கக்கூடாது சொல்லி இவ்வளோ நிபந்தனை போட்டு இது ஒத்து வரதா இருந்தால் நீங்கள் இரு, இல்லை இந்த இடத்த ஒரு காலி பண்ண அவங்களாம் முடியாதுன்றாங்க. இன்னும் அடித்து வீடுங்களை கொளுத்தி அவங்களுடைய காணிகளெல்லாம் இவங்க மாடை விட்டு மேய வச்சுட்டு அவ்வளோ பண்ணப்போ அந்த மக்கள் வந்து விட்டு போயிடறாங்க. இன்னொரு யாத்திரையும் போயிட்டு வர்றாரு தாழ்த்தப்பட்டவர். போயிட்டு வந்தவரை அவருடைய உறவினர்களை கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறார். விருந்தில் நெய் பரிமாறி இருக்காங்க. இது எப்படி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. வந்து அந்த சாப்பாடு சாதெல்லாம் போட்டு உடைச்சி கீழே தள்ளிட்டு நீ எப்படி நெய் ஊற்றி சாப்பிடலாம், உனக்கு அந்த அந்தஸ்து வந்துடுச்சா, அது கௌரவமான பொருள், அது எப்படி நீ வந்து நாங்கள் சாப்பிடணும், நீ எப்படி சாப்பிடலாம் சொல்லி பண்ணிட்டு இவ்வளோ நடக்குது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம என்ன வெறும் அரசியல் சுதந்திரம் வேணும்னு சொன்னால் எப்படி சொல்ல. அரசியல் சுதந்திரம் வருது வச்சுக்க. அந்த அரசியல் நிர்ணய சட்டம் ரொம்ப முக்கியமானது. அரசியல் நிர்ணய சட்டம் என்பது அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் அதற்கு முக்கியமான சமூக காரணிகளை உருவாங்க. அரசியல் சட்டம் என்பது வேறு உரிமைகளுக்காக மட்டுமே அல்ல. அரசியல் சட்டம் என்பது அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய சமூக மக்களுடைய ஆளுமை, யார் ஆளுமை செலுத்தணும், அந்த சமூகங்களுக்குள்ள யார் ஆளுமை செலுத்தணும், அதுக்கான உரிமை யாருக்கு என்பதுதான் அடிப்படையான முக்கியம் சொல்லி கார்ல் மார்க்ஸுடைய அவருடைய பணியாற்றிய பெர்னாண்ட் பிளாஸ் என்ற ஒரு ஒருத்தர் ஒரு முறை சொல்லியிருக்காரு அந்த ரஷ்யாவில் மக்கள்கிட்ட பேசும்போது. அதுதான் இங்கே சொல்கிறேன். நம்ம இந்த இந்தியாவில் நம்ம மாதிரி சமூகங்கள் வந்து ஒடுக்கப்படுது. நம்ம ஒடுக்கக்கூடிய மக்களோட உணர்வுகளை உள்வாங்கணும். அரசியல் சட்டம் எப்போ 36 எழுதுனா 50 தான் அரசியல் சட்டம் வருது வச்சுக்க. 36 சொல்ல உணர்வு உள்வாங்கணும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரோட உணர்வுகளுக்கு
அழுத்தம் கொடுக்கணுன்றதெல்லாம் இருக்கு. ஆனால் வந்து இவங்க படி அவர் சொல்ல இந்த மாதிரி பார்த்தா வந்து மேல் சாதியுடைய நலன்களை காப்பாற்ற மாதிரி தான் இருக்கும் இது வரக்கூடிய. அதுக்காக நான் இப்போ கேட்குறேன், எங்களோட உணர்வுகள் எங்களோட உரிமைகளை பற்றி பேசுகிறது அதில் வாங்க மாட்டாங்க. அப்புறம் வந்து இதுதாங்க நிலைமை. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? சாதி யார் காப்பாற்றுறாங்க? சாதி இப்போ நீங்கள் வந்து சீர்திருத்தன்றீங்க, சாதி ஒழிக்கணும் சீர்திருத்தன்றீங்க. அதை எதிர்க்கிறது யாருன்னா அரசியல்வாதிகளும் சோஷலிஸ்டுகளும் எதிர்க்கிறாங்க. சோஷலிஸ்ட் அவர் சொல்கிறார், எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அம்பேத்கருடைய உரை தான். அரசியல்வாதிகள் யாருன்னா இந்த அரசியல்வாதிகள் இப்போ இதில் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ்ல இருந்து நடத்திருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் வந்து இவங்க நம்மளுக்கு எந்த உரிமையும் கொடுக்கறதில்ல, எந்த வாய்ப்பும் கொடுக்கறதில்ல. நம்மளுடைய தகவல் கொடுத்து முதல் இதுலேயே இவங்க தான் இருக்காங்க இந்த அரசியல்வாதிகள். அடுத்தது வந்து சோஷலிஸ்டுகள். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தான், இது விடக்கூடாதுக்காக புரிஞ்சு மற்றபடி எவ்வளோ பிடிச்சிட்டு வரமாட்டேன் நான். சோஷலிஸ்டுகள் என்னன்னா அவங்க மேற்கத்திய பாணிகள் தான் பார்க்குறாங்க இந்திய சமூகத்தில். அதாவது வந்து ஒரு சொத்துடைமை அது பொதுவாயிடுச்சுன்னா எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்காது. சொத்துடைமை தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடிய சொத்துடைமை வந்து நீங்கள் பரவலாகிட்டீங்கன்னா அங்கே எந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது. அதனால் அந்த சொத்துடைமை தான் முக்கியம். இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை வாதம் தான். அந்த சாதி அரசியல் ஒரு கற்பனை வாதம் தான். சொத்துரிமை தான் முக்கியமான விஷயம். அவர் இவர் கேள்வி கேட்குறாரு, அந்த அதிகாரம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்குது. வெறும் சொத்து மட்டும் அதிகாரம் செலுத்த முடியாது. நம்ம நாட்டில் ஒவ்வொரு நீதிபதியை விட ஒரு புரோகிதனுக்கு அதிக மதிப்பிற்கு மரியாதை இருக்குது. ஒரு சாமியார் காலில் போய் அரசியல்வாதி விழுந்துட்டு இருக்கான், அங்கே யார் அதிகாரம் செலுத்துறது? உங்களுக்கு சொத்தா, மதம், இல்லை ஜாதி, அந்த அப்போ ஒரு அதிகாரம் செலுத்துறதுக்கு வெறும் சொத்து பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அது மாறி மாறி வரும். அதனால் சொத்துரிமை தான் இது வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் சமத்துவத்தை பேசுனீங்கன்னா சொத்துரிமையை பிரித்து கொடுக்குது. சரி, இப்போ சமூகத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்க, இந்த இழிவுகள் இருக்க, இந்த இழிவுக்கு என்ன எதிராக ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதனால் வந்து அந்த சமூக சீர்திருத்தத்துக்கு 2 பேர் தான் எதிரியாக இருக்காங்க சொல்லி அந்த முதலாளிகளும் சோசியலிஸ்டுகளும் எதிரியாக இருக்காங்க காண்கிறார். ஆனால் என்னன்னு சொல்கிறேன்னா, சாதிக்கு ஆதரவான இன்னொரு கருத்து, சாதி என்பது தொழில் பிரிவினை தான். ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க சாதிகளால் பிரிச்சிருக்கோம். மற்றபடி அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் வந்து எல்லா தேவைகள் இருக்குது. எல்லா விதமான தேவைகளும் எல்லா மக்களும் செய்கிறது. அதுதான் தொழில் பிரிவினைக்கு சாதியை சொல்லி அது ஒரு தவறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு வாதம். இப்போ சொல்கிறாரு, சாதி தொழிலை பிரிச்சுட்ட. சரி, இந்தியாவில் அந்த தொழிலோடையும் தொழிலாளரையும் சேர்த்துருக்கிறாங்க. மேலை நாடுகளில் ஒரு துப்புரவு தொழிலாளியோ அல்லது செருப்பு தைக்கிறவரோ அந்த வேலை செய்கிறதோட சேர்த்தான். அவருக்கு வேறு எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வேலையோடு சேர்த்து அவரும் சேர்த்து கட்டி வச்சிருக்கீங்க. அவர் அந்த வேலையை செய்யலைன்னா கூட இவர் இந்த ஆள்
அந்த சாதி பேரோட சேர்த்து அவர் அடையாளப்படுத்துறீங்க. அதனால என்ன ஆகி போச்சுன்னா, அந்த அந்த சாதியில பிறக்கக்கூடிய பையனுக்கு பசங்களுக்கு அவன் பிறகுறதுக்கு முன்னாடி அவன் வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறீங்க. வெளியே எங்கே போக முடியாது. பிறகுறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு வேலை தயாராது. இந்த சாதியில் போனால் இந்த வேலை. அப்போ அந்த வேலை என்பது பிறகுறதுக்கு முன்னாடி தீர்மானிக்கப்படுது. அவன் வேலை அவனுக்கு பெரியவனான பிறகு அது விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி நீ கவலைப்படுறதில்லை. அந்த வேலை அவன் மேலே திணிக்கப்படும். அவனுக்கு நல்ல அறிவாற்றலோட வேற திறமைகளோட இந்த வேலையை விட்டு வேற போகணும்னு நினைச்சான்னா போக முடியாது. ஏன்னா தான் தன்னுடைய வேலையை தீர்மானிக்கிற உரிமை அவனுக்கு இல்லை. இந்து சமுதாயத்தில் இந்து மதத்தில் அந்த உரிமை அவனுக்கு மறுக்கப்படும். அதனால அந்த அவனுக்கு விருப்பம் இல்லாத இன்னும் சில நேரத்தில் சில வேலைகள் இழிவான வேலைகள் அப்போ அவனுடைய வேலை திறன் பண்ணிட்டு ஆரம்பம்லாம் வேலை செய்ய வேண்டியதும் அந்த உற்பத்தியும் நிறைவடையாது. என்ன இப்போ எல்லா விதத்துலையுமே இப்போ பொருளாதார ரீதியாகவும் சரி, உற்பத்தி ரீதியாகவும் சரி, மனமே ஈடுபடாமல் அந்த தொழிலை அவனோட கட்டி வச்சுருக்கீங்க. இது சமூகத்துக்கு கேடு. அந்த இதாக இருக்கணும். அது தவறான ஒரு கண்ணோட்டம். அந்த சாதி என்பது அந்த அளவுக்கு அவனை இது பண்ணுது, ஆதரிக்கிறான் இல்லையா? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதி என்பது ரத்தத்தில் ஊறி இருக்காது. இந்த சாதிக்காரன் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு சென்னை ஹைகோர்ட்டுடைய நீதிபதி திருவனந்தபுரம் ஒரு மாநாட்டில் ஜாதிக்கு ஏற்ற மனுஷன் ஜாதிக்கு ஏற்ற ஞாபகம் இருக்கா? கேரளா நாயில பற்றிய வித்தியாசம் இருக்கு. அந்த மாநாட்டில் அப்போ என்ன, அப்போ சாதி என்பது உடல்நூல் பயாலஜிக்கலாகவே இருக்கு. இந்த சாதிக்காரன் இப்படி உயர்ந்தவன் இன்னும் சொல்றதெல்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் இல்லை. அது அந்த மாதிரி ஆய்வு எந்த ஆய்வு அது இது பண்ணுறாங்க. இன்னும் பார்க்கணும்னா மனித இனம் பல்வேறு மக்களோட சேர்ந்து இணைஞ்சு என்ன எவ்வளோ கலப்படம் எப்போ ஆகிப்போச்சு. யாருக்குமே தூய்மையான குருதி என்பது இல்லை. எல்லாம் கலப்படம் தான். அதனால் இது தூய ரத்தம் தூய் இதெல்லாம் சொல்றதெல்லாம் அது சரியில்லை. தூய ஆமாம் இல்லை, தமிழ்நாட்டில் 2 பேர் தான் உண்மையான தமிழர்கள் யாரு? ஐயா 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 கண்டினியூ பண்ணுங்க ஐயா. இல்லை இல்லை ஏங்க, நான் உங்களுக்கு சீரியஸ் சொல்கிறேங்க ஐயா. தேவையில்லாமல் பேசாதீங்க. மணிக்கு ஏன்னா இதாகிடாது. உங்களுக்கு 2 பேர் மற்ற எல்லாருமே பிரச்சனை ஆகிடும். அது நம்ம உங்களுக்கு எவ்வளோ கவனிக்க இருக்கு. எனக்கும் என்ன பண்ணுறது. அப்புறம் இந்து சமூகம் என்பது அது வெறும் கற்பனை தான். இந்துன்னு சொல்ல ஒரு கற்பனையான சொல்லு தான். ஏன்னா சிந்து இண்டஸ் இந்த மாதிரி தானே இந்த பேரை இந்துன்ற பேரே பொதுவான பேரை வச்சு பிரிட்டிஷார் தான் வைக்கிறான். அதுவரை இந்துன்னு யாரும் அடையாளம் இல்லை. ஒரு பல பிரிவுகளை 6 பிரிவுகளை சேர்த்து ஆதிசங்கரர் ஒரு குழு அமைச்சிட்டார். அவ்வளோதனுடைய மற்றபடி இந்துன்றது யாருக்குமே தெரியாது. சிவனவனகரும் வைணவனகரும் சக்தி கானபத்தியம் அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, முருகனவனகர் இப்படி தான் 6 பிரிவுகளாக இருக்கக்கூடிய இந்துன்னு யாருமே இல்லை. இந்துன்ற பிரிட்டிஷ்காரங்க ஒரு பொதுவான பேர். ஆனால் இந்துன்னு யாருக்குமே இல்லை. ஆனால் இந்துன்னு ஒரு பெரிய அந்த கொடையின் கீழ் எல்லாம் இருக்கிறாங்களுடைய
ஒருத்தருக்கும் இது இல்லை. ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குது, எல்லாம் இந்துக்கள் போகிறாங்க. அங்கே போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு இருக்குது. ஊரில் கூட 8 நாள் 9 நாள் நடத்தினா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதிக்கு அந்த விழாவில் பங்கெடுக்கிறாங்க. அதனால் பேர் தான் வந்து இந்துடைய, யாருமே சாதி ரீதியாக என்ன ஒன்றாக எல்லாம் பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஒற்றுமையே இந்துன்றத ஒற்றுமை இல்லை, ஒற்றுமைப்படுத்த முடியாது. சாதி வந்து அந்த ஒற்றுமையை சீர்படுத்துறது என்ன சொல்ற அப்படின்னா, இப்போ என்ன செய்யலாம்? இந்த சாதியால் மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியல. அவனை வந்து ஒரு வேலையோடு கட்டி வச்சிருக்கீங்க, என்ன ஒரு குடியை சார்ந்த இதுவும் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த தீய விளைவுகளும் சாதியாகும். இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு லட்சிய சமூகத்தை உருவாக்கணும். அதுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. லட்சிய சமூகம் உருவாக்க வேண்டும் என்றால் அது இயங்கும். லட்சியம்ன்றது அந்த லட்சியத்தை நோக்கி போனால் சமூகம் முழுக்க இயங்கும். சமூகம் இயங்க வேண்டும் என்றால் சமூகத்தில் அனைத்து மக்களுமே ஒருவரோடு ஒருவர் தொடர்புடன், இந்த சாதி அந்த சாதியும் இருக்கக்கூடாது. ஒரு உள்ளார்ந்த ஒரு தொடர்பு எல்லாருக்கும், கருத்து பரிமாற்றம், சேர்ந்து உழைத்தல், இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் தான் வந்து அந்த ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம போக முடியும். என்ன அந்த மாதிரி உருவாக்கணும். அப்போது அந்த மாதிரி லட்சியத்தை உருவாக்கணும்னா என்ன மாதிரினா சுதந்திர சமூகம், சகோதரத்துவம், ஜனநாயகம் அந்த சமூகத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் நெருங்கி பழக்கும்போது தான் அது சகோதரத்துவம் மாறும். என்னுடைய கட்டம் உனக்கு தெரியும், உன்னுடைய கட்டம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பகிர்ந்துக்கிறோம், உதவிக்கிறோம். என்ன அப்போது அது சகோதரத்தை உணர்வு வரும். இந்த சகோதரத்து உணர்வு தான் ஜனநாயகம். வேறு யாருமே வேறு பேர் இல்லை. ஜனநாயகம் என்றாலே உன்னோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிறேன்றது ஜனநாயகம். அப்போது ஜனநாயகம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சமத்துவம் வந்துடும். சுதந்திரம் என்பது நீ வந்து உனக்கான பேச்சுரிமை, எழுத்துரிமை, கூட்டம் கொண்டு உரிமை மட்டுமே அல்ல. நீ விரும்பக்கூடிய வேலையை செய்யறதுக்கு உனக்கு உரிமை இருக்கணும். நீ பொருளீட்டத்துக்கும் உனக்கு உரிமை இருக்கணும். ஈட்டிய பொருளை பாதுகாத்துக்கும் உனக்கு உரிமை இருக்கணும். இந்து சமூகத்தில் அந்த உரிமைகள் இல்லை. நீ இந்த வேலை தான் செய்யணும்னு இருக்கு. இதுதான் உன்னோட உடை, இதுதான் நீ அணியணும்னு இருக்கு. அப்போ இந்த சுதந்திரம் இங்கே இல்லை. இதெல்லாம் இருக்கிற ஒரு அமைப்பு தான், ஒரு சமூகம் தான் வரணும். இல்லை லட்சிய சமூகம். அப்போது நாங்கள் நம்ம சொல்ல லட்சிய சமூகம், சுதந்திர சமூகம், சகோதரம். அவன் ஆரிய சமாஜ் ஒரு லட்சியம் சொல்கிறான், அவன் ஒரு லட்சிய சமூகம் சொல்கிறான். அந்த லட்சிய சமூகம் என்னன்னா சதுரு இதில் 4 வகை வர்ண அமைப்பு இருக்கு இல்லையா, வர்ணாசிரமம். அது சதுர் வர்ண சமுதாயம். சமூகத்தை 4 பிரிச்சிடலாம். பிராமணர், சத்திரியர், சாதிகள் இல்லாமல் 4 பிரிச்சிடலாம். 4 பிரிச்சுட்டான்னா வித்தியாசம் இருக்காது. 4 எப்படி பிரிக்கணும்னா, இந்த சதுர் வர்ணத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய குணாம்சத்தை பொறுத்து தான் வர்ணங்கள். வர்ணத்துக்கு உன்னுடைய குணாம்சம், உன்னுடைய தகைமை பொறுத்து தான் அந்த உனக்கு வர்ணம் இது பண்ண முடியும். அதாவது ஒரு கல்வியாளர் வந்து பிராமணனாகவும், வீரம் உள்ளவன் சத்திரியவனாகவும், வியாபாரி இது மாதிரி இருந்தால் உன்னுடைய குணம் ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதில் வந்து ஏற்றதாழ்வு இருக்கிறது. அது வந்து ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்துக்கு இருக்கும். அதுக்கு இவர் கேட்குறாரு, சரி நீ சொல்கிற இந்த இதுவும் பிளாட்டோ ஒன்று சொல்கிறார். பிளாட்டோ வந்து அறிஞர் வந்து அவர் குடியரசுன்னு உருவாக்கணும்னா எப்படின்னு சொல்லி அவர் ஒரு இலக்கணம் கொடுக்குறார். என்னென்னா
மனிதர்கள் வந்து 3 விதமானவர்களாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும். பசி அதிகமாக இருக்கிறவனை வந்து அவனை வந்து உழைப்பாளியாகவும் வியாபாரியாகவும் வச்சிடலாம். இன்னொருத்தனுக்கு பசியோடு சேர்ந்து வீரம் இருக்கும், அவனை வந்து நாட்டை காக்கக்கூடிய அரசனை வச்சிடலாம். அடுத்தவனுக்கு வந்து அறிவாளியாக இருப்பான், எதுவுமே நுணுக்கம் ஆராய்வான், அவன் சட்டம் ஏற்றவனை வச்சிடலாம். மனித சமூகம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, 3 விதமாக தான் இருக்குது. இதுக்கேற்ற கொடுத்துடலாம். இப்போ நீயும் மனித சமுதாயம் 4 விதமாக தான் இருக்குன்ற. ஆனால் அவன்கிட்ட இருக்க ஒரு சில குணங்களை மட்டுமே வச்சு மனிதனை தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தன்மைகள் நிறைய இருக்குது. அந்த தனித்தன்மைகளோடு தான் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கணக்கு போடணும். சும்மா ஒரு சில மேலோட்டமான குணங்களை வச்சு பண்ண முடியாது. இது வந்து அவர் சொன்ன குடியரசு வந்து அப்பவே ஃபெயிலியர் ஆகி போச்சு. நீ சொல்கிற இது கூட இது வராது, வேலைக்கு நான் ஆகாது. சரி, நீ சொல்கிறபடியே வருதுப்பா. அவர் அடுத்த கேள்வி கேட்குறார். இந்த வர்ணாசிரமத்தில் குணத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். பெண்களுக்கு என்ன இடம்ங்க? பெண்களை குணத்துக்கு ஏற்ற மாதிரி நீ சத்திரியன் சுத்த அரசன் மாத்திரியா, பிராமணன் மாத்திரியா, அல்லது அவனுடைய கணவனோடு சேர்த்துருவியா? நீ கணவன் இந்த வர்ணத்தை சேர்ந்தோன்னா அவனோட மனைவி அந்த வர்ணத்தில் சேர்த்துருவியா? அவனோட வர்ணத்தில் சேர்த்தனா நீ சொன்னக்கூடிய குணம் அடிபட்டு போயிடுச்சுல்ல, குணத்துக்கு ஏற்ற மாதிரி தானே அது அடிபட்டு போயிடுச்சுல்ல. அப்போ பெண்களுக்கு என்ன இருக்குது? சரி, நீ சொல்கிறபடியே அவனை தனியாக பிரித்து பண்ணுறேன். அப்போ ஒரு பெண்ணு அதில் வந்து இழிவான செய்கிறது கூட இருக்குது அந்த குணங்கள். ஒரு பெண்ணு சாராயம் காய்ச்சலாம், ஒரு பெண்ணு கசாப்பு கடை வைக்கலாம், என்ன அரசியாகலாம், புரோகிதர் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நீ அனுமதிப்பியா? உங்களுடைய இந்து சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு சாராயம் விற்கிறதுக்கும் கசாப்பு கட்டிக்கும் புரோகிதர் ஆகிறதுக்கும் நீ அனுமதிப்பியா? அதுக்கு அவங்ககிட்ட ஒன்றும் பதில் இல்லை. அடுத்தது வந்து நீ சொல்லக்கூடிய வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கணும்னா கடுமையாக தண்டனைகள் வேண்டும். ஏன்னா மாறி வரக்கூடாது எவனும். ஆனால் தண்டனைகளை வந்து மனுவில் சொல்கிறான். அதான் யாரோ அம்பேத்கருடைய இது காமிச்சார். அவர் இந்து இலக்கியங்களில் சாதியை பற்றி வருதுன்றாங்க இல்லையா, அம்பேத்கர் சொல்ல இப்போ குறிப்பிட்டார். இப்போ ராமாயணத்தில் சம்புகன் அவனுடைய இந்து கோட்பாட்டை மீறி அவனுடைய வர்ணத்தை மீறி தவம் செய்கிறான் இல்லையா? ராமாயணத்தில் தவம் செய்ய என்ன இது தண்டனை? வாழால் வெட்டி தாவடிச்சிடறான் ராமன். அப்போது உன்னுடைய வர்ணாச தர்மத்தை மீறினா உனக்கு கொலை தான், சாவு தான் உனக்கு. அப்போ கடுமையான தண்டனை இருக்கு. ஸோ இப்போ கூட சில பேர் ராமராஜ்யம் என்றாலே இந்த ராஜ்யம்தான். எந்த ராஜ்யம்? இந்த ராஜ்யம் தான், வர்ணாசிரம தர்மம் தான். ராமராஜ்யம் வர்ணாசிரம தர்மம் தான், சாதி அடுக்குன்னு தான். அப்போ அந்த மாதிரி அடுக்குமுறை வரணுன்றியா சொன்னீங்க? இன்னைக்கு சில பேர் சொல்கிறாங்க ராமராஜ்யம் வரணுன்றாங்க, வர்ணாசிரமம் வரணுன்றாங்க, மனோதர்மன்றாங்க. அந்த மாதிரி வரணுமா? இப்போது இந்த மாடர்ன் இந்தியா இல்லை. இந்த கேள்விகள் கேட்குறாரு. அப்புறம் இந்த வர்ண முறையில் எப்படி உருவாக்குவீங்க? இப்போ இருக்கிற இப்போ ஒரு வர்ணம் 4ன்ற நாராயண சாதி இருக்கு. நாராயண சாதியை நீ எப்படி ஒழிப்ப? நீ இந்த நாராயண சாதியை ஒழிச்சுட்டு எப்படி கொண்டு வருவ நீ? இப்போது வர்ணத்துடைய அடிப்படையை வந்து குணம்ன்ற
சாதியினுடைய அடிப்படை வந்து பிறப்பு, பிறப்பின் அடிப்படையில் சாதி, குணத்தின் அடிப்படையில் வர்ணம். இப்போ ஒரு நீ சொல்றபடி பிறப்பால் தாழ்த்தப்பட்ட ஒருத்தன் குணத்தால் சிவனாயிரம் அரசனாயிரம். அல்ல நீ வந்து சமூகம் அனுமதிக்கணும். அவனை பிறப்பால் தாழ்த்தப்பட்டவன் குணத்தால் சத்திரியனா இருக்கான், அனுபவிக்குமா? அது பிறப்பால் தாழ்த்தப்பட்டவன் நல்ல கல்வியாளனா இருக்கான், பிராமணனா அனுபவிக்குமா? அது சிக்கல் இருக்கு இல்லையா? அதுக்கு ஏதாவது விட்ட வழி இருக்கா? என்ன கேட்குறேன். அப்புறம் இந்த வர்ணாசிரமத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சத்திரியனுக்கு பிராமணனுக்கு கல்வி வளர்த்தல், சத்திரியனுக்கு நாட்டை நிர்வகித்தல், வயசனுக்கு இது வியாபாரம், சூத்திரனுக்கு ஒன்றுமே இல்லை. சூத்திரனுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாமா, செய்யக்கூடாதா? சூத்திரனுக்கு எந்த வேலையுமே இல்லையா, அந்த வேலையை செய்யக்கூடாதா கேள்வி வைக்கிறார். ஏன்னா அதை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை காப்பாற்றுற பொறுத்து இந்த 3 வருடங்கள் கிட்ட இருக்கு, சத்திரங்கிட்டையும் பிராமணங்கிட்டையும் வைத்தியங்கிட்டையும். அதனால் அவன் ஏன் சொத்து சேர்க்கணும்? அவனுடைய உணவு தேவை மற்ற தேவையெல்லாம் வந்து இவங்க 3 பேர் பார்த்துப்பாங்க. அவனுக்கு எதாவது எழுத படிக்கன்னா பிராமணிட்ட போகிறான், அவன் சொல்லிக் கொடுக்க போகிறான். இவனுக்கு என்ன தேவை? அதெல்லாம் இவன் ஏன் செய்யணும்? அவனுக்கு தேவையில்லை. அவங்க தான் அவனுக்கு பாதுகாவலராக இருக்காங்க 3 பேர். அதனால் அவன் வந்து வேலையை செய்ய தேவையில்லை, வேலை செய்ய தேவை, செய்யக்கூடாதான்னு கேட்குறாரு. அப்போது அந்த கல்வி மறுக்கப்படும் போது இவனுக்கு சுய சிந்தனை இல்லாமல் போகுது. இவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வது கல்வி மறுக்கப்படுது. அவன் கருவி ஏந்தக்கூடாது. தன்னை தற்காப்புக்காக காக்கணும்னா வந்து அவனை கருவி ஏந்தக்கூடாதுன்றீங்க. என்ன, ஒரு உணவுக்காக இன்னொருத்தர் சார்ந்திருக்கணுன்றீங்க. அப்போ கடைசியில் வந்து 3 பேரும் சேர்ந்து அவனை ஒடுக்கின்றீங்க. 3 வருடங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் வருது, முரண்பாடு வருது என்னும்போது உங்கள் சண்டையை சேர்த்துப்பீங்களா, அவனை கவனிப்பீங்களா? 3 பேர் சேர்ந்தா நம்மளுடைய வரலாற்றில் 3 இனங்கள் சேர்ந்து ஒரு ஒடுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்போது நான் நினச்சி பார்க்குறது உண்டு, ஏன்டா உலகத்தில் அவ்வளோ புரட்சி நடந்தால் கூட ஏன் இந்தியா நடக்குதுன்னா, இவனுக்கு கல்வியை கொடுக்கல, நீங்கள் இவனுக்கு ஆயுதம் கொடுக்கல, என்ன இது 2மே இல்லாமல் அவன் எப்படி இவனுக்கு எதிராக போராட முடியும்? ஆனால் மற்ற மேலை நாடுகளில் பெரும் பணக்காரர்கள்லாம் வந்து அவன் ஏழையை வந்து சுரண்டுறான், புழிஞ்சு எடுக்கிறான், கொடுமை பண்ணுறான். இருந்தால் கூட அவனுக்கு கல்வி மறுக்கலாங்க, அவனுக்கு ஆயுதங்களை மறுக்கலை. ஆனால் நீங்கள் மறுக்கிறீங்க. இந்திய சமூகம் விழிப்படையாமல் புரட்சி பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அவனை சிந்தனையிலே அவனை இது பண்ணி வச்சுட்டீங்க. சாதியை ஒழிப்பது எப்படி இந்த அர்த்தம் சொல்றாரு. கிளைய சாதிகளை முதல்ல ஒழிச்சிடணும். கிளை சாதிகளை நிறைய கிளை சாதிகளை ஒழிச்சுட்டா முதல்ல மெயின் சாதிக்கு விட்டோம். அப்போ வந்து சாதிகள் படிப்படியாக இது பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சில கிளை சாதிகளை வந்து அவ்வளோ எளிதாக ஒழிக்க முடியாது. ஒரு கிளை சாதி வச்சு இன்னும் கிளை சாதி வந்துடும், அது வச்சா இன்னொரு இதில் வரும். அதனால் கிளை சாதிகள் ஒழிப்பதோ சாதி ஒழிப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சமபந்தி பிரயோஜனம், அதான் அனைவரும் ஒன்றா செய்ய முடியுமா? அதோட வந்து கூட ஒன்றும் இருக்க முடியாது.
அந்த நேரத்தை பத்து பருப்பம் சாப்பிடும் அவ்வளோதான் ஒழிய மற்றும் அதனாலையும் சாதி ஒழிக்க முடியாது. கலப்பு திருமணம் அது ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை செய்யும், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அப்போ என்ன தான் செய்யணும்? இதெல்லாம் காரணமே வந்து மதம் தான். சாதியை விட்டு நீ நீங்காமல் இருக்கணுன்றதுக்கு சாதியோடு கட்டி போட்டுக்கிட்டு மதம் தான். நீங்கள் மதத்தை எதிர்க்காம சாஸ்திரத்தை எதிர்க்காம வெறும் கலப்பு திருமணத்தால் மட்டும் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையும் எதிர்த்தா தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். அது முடியாமல் நீங்கள் வெறும் அதாவது நாங்கள் வந்து சமபந்தி கொஞ்சம் நடத்துகிறோம், கலப்பு மனம் பண்ணுறோம் சொல்லி மற்றவங்க கிண்டல் பண்ணுறது மட்டும் அது மட்டும் பத்தாது. நீங்கள் சாஸ்திரத்தை என்னைக்கு எதிர்ப்பீங்க? ஏன்னா சாஸ்திரங்கள் தான் நம்மளுடைய நம்பிக்கைகளை நம்மளுடைய கருத்துக்களை உருவாக்குது. நம்மளுடைய நம்பிக்கைகளையும் கருத்தையும் உருவாக்கக்கூடிய அந்த மதங்கள் சாஸ்திரங்கள் இதை நீ வெறுக்காம, இதை நீ எதிர்த்து போராடாம இந்த சாதி என்பது ஒழிக்கவே முடியாது. அப்புறம் அது சொல்ற புத்தரும் குருநானக் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வெறும் சாதியை அதாவது மதத்தை வந்து புறக்கணிக்கிற மட்டும் மதத்துக்குள்ள அதுக்கு எதிராக அவங்க போராடினாங்க, அது விமர்சனம் பண்ணாங்க. நீங்களும் அதை புறக்கணித்து தூரம் போது மட்டும் பார்த்தாது, அதுக்கு எதிர்த்தான் நீங்கள் போராடணும். போராடாமல் வந்து அது போட மட்டும் அந்த இவங்களுக்கு சொல்கிறார். அந்த மாநாட்டத்தில் பேசுகிறாரு. அந்த மாநாட்டுக்கு உறுப்பினர்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இது. சொல்ற சாதி ஒழிப்பது மிகவும் கடினம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிற்கிறவன் பிராமணன் தான், ஒழிக்க முடியாது. அவன் தான் முன்னாடி இருக்கிறான், அதை காப்பாற்றிட்டு இருக்கான் சாதியை. ஏன்னா சாதியை உடைப்பது அவனுக்கு ரொம்ப ஆபத்தாக முடியும். அவனு தான் இப்போ யாரை விட ரொம்ப ஆபத்துக்குள்ளாகிறவன் அவன் தான். ஏன்னா அவன் தான் வந்து எல்லா நாட்டுமே அறிவார்ந்த சமூகம் தான் வந்து அந்த நாட்டை வழி நடத்தும். அது செல்வக்குள்ள தான் இருக்கும் எல்லா நாட்டுமே. இந்திய நாட்டில் பிராமண சமூகம் தான் அறிவார்ந்த சமூகமாக இருக்கும். அது மட்டுமே இல்லை, இந்த பிராமண சமூகத்துக்கு இந்து மதத்தில் ஒரு சிறந்த புனித இடம் வேறு இருக்குது. சமூகம் மதிக்கத்தக்க இடத்துல வந்து பிராமணன் இருக்கிறான். அதனால் அவனுக்கு சமூகத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்து, கல்வியில சிறந்துதான் இருக்கான். அப்போது கல்வியில சிறந்தனால அவனுடைய செல்வாக்குள்ள மனிதனாகவும் இருக்கிறதால அவனை மீறி போய் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் வந்து பொருளாதார சீர்திருத்தத்தை பேசுவான், என்ன அரசியல் சீர்திருத்தத்தை பேசுவான், சமூக சீர்திருத்தத்தை பேசவே மாட்டான். சமூக சீர்திருத்தம் அவன் பேசினான்னாலே அவனை எதிரி அவன் ஆயிடுவான். அதனால் முதல்ல அதை வந்து எதிர்க்கிறவன் அவனை தான் இருப்பான். அவன் தான் ஒரு பெரிய சுவர் நம்மளுக்கு. இன்னொன்று சொல்கிறாரு, சாதி அமைப்பில் என்ன பண்ணியிருக்கான் ரொம்ப புத்திசாலிதனமாக அதில் வந்து பிரிவினை உண்டாக்கிட்டான். பல பிரிவினை உண்டாக்கி எல்லாரும் பிரிச்சாச்சு. பிரித்தது மட்டும் இல்லை, அது மேலு கீழே இந்த அடுக்கு முறையில் உருவாக்கிடும். இந்த அடுக்கு முறையில் மேலே இருக்கிறவனுக்கு சில உரிமைகளும் சலுகைகளும் இருக்கும். அந்த அடுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கிறவனுக்கு எவ்வளோ கூட கீழே போகிறோம் அவ்வளோ கூட அந்த உரிமைகளும் சலுகை குறைவாக போயிடும். அப்போ
அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் தன்னுடைய உரிமைகளுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டான். இன்னொன்று எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான்றது இதாக இருப்பான். ஒரு திருப்தி, மன நிம்மதி இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும். நான் மிதிக்கிறது என் கால் கீழே ஒருத்தர் இருக்கானா, எப்பா பரவாயில்லையா, என்ன 10 பேர் மிதிச்சாலும் பரவாயில்ல, என் கால் கீழே ஒருத்தர் இருக்கானே. இந்த சைக்கலாஜிக்கல் மேக்கப்னுவாங்க, இந்த மனோநிலை தான் அடிப்படையான விஷயம். சாதி ஒழிக்கணும்னா அது ஒரு பௌதிக பொருள் அல்ல. ஒரு முதலாளித்து ஒழிக்கணுமா, முதலாளித்துவ உடைமைகளை நீ கைப்பற்றிட்ட போகிறோம். நில உடைமையா நிலங்களை பிடிச்ச போகிறோம். இந்த சாதி என்பது என்ன இருக்கு, அது மனசுல இருக்கு. இந்த மனசுல இருந்து அந்த உணர்வுகளை நீங்க பிடிஞ்சு எறியணும். பிடிஞ்சு எறிய முடியாத அளவுக்கு உனக்கு அதை பாதுகாப்பாக வச்சிருக்கான், அது புனிதப்படுத்தியிருக்கிறான் இந்து மதத்தில். சாதி என்பது இறைவனால் உண்டாக்கப்பட்டது. 4 வருடம் நான் தான் கிருஷ்ணன் சொல்கிறார்ல, நான் தான் உருவாக்குனான்றார்ல இதையில். அப்போ இறைவனால் படைக்கப்பட்டது, அது புனிதமானது. அதுக்கு எதிராக ஒரு இந்து நீ போனேன்னு எவ்வளோ ஜாலி நீ என்ன அவனை சிந்தனை அப்படி சிறைப்படுத்தி வச்சுக்கிட்டான். அதனால் இவ்வளோ தீமைகள் இருக்குது இந்த இந்து மதத்தில். அப்புறம் இந்து மதம் என்றால் என்னன்னு கடைசிக்கு வர்றார். இந்து மதம் என்றால் அதை 2 சொல்ல, தத்துவம், விதிகள். தத்துவம் என்றால் அது இலக்கை நோக்கி நம்ம நகர்த்தும். விதிகள் என்பவை நடைமுறை விதிகளை நீங்கள் இது பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். எந்த வேலை செய்யணும், சில விதிகள் இருக்கு, செய்யணும், அப்படி செய்யணும். விதிகள் என்பது ஒரு நடைமுறை தான். தத்துவம் என்பது ஒரு உனக்கு இலக்கு. இந்து மதம் என்பது முழுக்க முழுக்க விதிகளின் தொகுப்பு. இது தத்துவம் இல்லை. இந்து மதம் நீ எங்கே போகணுன்றது எங்கேயுமே வழிகாட்டாது. நீ இது செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு கட்டளைகளும் தடைகளும் தான் இந்து மதத்தில் இருக்கு. இந்து மதத்தில் எந்த இலக்கம் இல்லை. இந்த மக்களை எதை நோக்கி கொண்டு போகிறது இலக்கே இல்லாத ஒரு மதம் அது. வெறும் விதிகளால் கட்டமைக்கப்பட்டது தான் இந்து மதம், விதிகளின் தொகுப்பு. அப்போ விதிகளின் தொகுப்பு என்பது அது முக்காலத்துக்கும் பொருந்துன்றான். நேற்று இன்னைக்கு நாளைக்கு இல்லை, முக்காலத்துக்கு பொருந்தக்கூடிய இந்த விதிகளை எந்த காலகாலம் நீ காப்பாற்றன்றான். அப்போ மாறி ஒரு சூழலை எப்படி அந்த விதிகளை நீ காப்பாற்ற முடியும்? எனக்கு இலக்கிய சொல்லாத ஒரு மதம் என்னத்துக்கு? என்ன வழி நடத்தி போகணும். வழி நடத்திட்டு போகணுன்னா, நல்ல இலக்கை நோக்கி என்னை அழைச்சிட்டு போகணுன்னா, நீ வெறும் விதி இது செய்யாத, அது செய்யாத, இது போகாத, அவனோட பேசாத, இவனோட சேராத, இது கல்யாணம் பண்ணிக்காத, இதையே சொல்லிருந்தா எனக்கு நான் எங்கே போகணுன்னு சொல்லு. முதல்ல அது இல்லை. இந்த இந்து மதத்தில் அது இல்லவே இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மதத்தை உருவாக்கணும். அது இலக்கு நோக்கி கொண்டு போகிறக்கூடிய ஒரு மதம். மதம் என்றால் சமூகத்தை நிர்நோக்கி அழைத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்து மதம் இல்லை. ஆகவே என்ன செய்யணும்னா, இருக்கிற மத நூல்களெல்லாம் புறக்கணிச்சுட்டு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதுக்காக நான் மதத்துக்கு எதிரானவன் சொல்கிறார். இவ்வளோ தூரம் மதத்தை பேசியிருக்கேன்னா நான் மதத்துக்கு எதிரானவன் இல்லை. மதம் வேணும், நான் விரும்புகிறேன். ஒரு அமைப்பை ஒன்று நடத்திக்கணும்னு விரும்புகிறேன். அந்த மதம் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புதிய மதமாக இருக்கும். எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிளோ குரானோ, அது ஒரு புதிய மதத்துக்கு ஒரே ஒரு நூல் தான் இருக்கணும். மற்ற நூல்கள்லாம் தடை செய்யப்படணும். நீ வேதம் கீதம் எல்லாம் தடை பண்ணிடும், எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்தது புரோகிதன்றவே இருக்கக்கூடாது. புரோகிதன் ஒருத்தர் இருந்தாங்கன்னா
அது தேவையில்லை. ஒரு வேலை இருக்கிறான்னு வச்சுக்க, அது பரம்பரை தொழிலை நீங்கள் வச்சுக்கணும். இதை மட்டும் அவர் சொன்னதே நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கும். உண்மையான மதம் சமூகத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையாக கொண்டுதான் எல்லா அரசாங்கங்களும் அவருடைய அதிகாரங்களும் அமைந்துள்ளன. அப்படிதான் மதம் இருக்கும். அடுத்தது, இந்து மதத்துக்கு ஒரே பிரமாண புத்தகம் இருக்க வேண்டும். இது எல்லா இந்துக்களும் ஏற்கத்தக்கதாக, எல்லா இந்துக்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தை தவிர வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் முதலான புனிதமானவையாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் கருதப்படும் எல்லா இந்து மத நூல்களும் அவ்வாறு கருதப்படக்கூடாது. இவற்றில் கூறப்பட்ட மத கொள்கைகளையோ சமூக கொள்கைகளையோ பிரச்சாரம் செய்து தண்டனைக்குரியது. இந்த மதத்தில் சொல்லியிருக்கான், அதில் சொல்லியிருக்கிறான், இந்த வேதத்தை சொல்லியிருக்கான், அதான் சொல்லிட்டா தண்டனைக்கு உட்படுவேனே. மனு சொல்லிட்டாருன்னா நீ உள்ளே போயிட வேண்டியதுதான். விகதையில் கிருஷ்ண பரமாசன நீ உள்ளே போயிட வேண்டியதுதான். எவனுக்கும் தண்டனைக்கு உட்படும். அடுத்து, இந்துக்களிடையே புரோகிதரை இல்லாமல் ஒழித்து விடுவது நல்லது. ஆனால் அது இயலாது என்று தோன்றுவதால் புரோகித தொழில் பரம்பரையாக வருவதை நிறுத்த வேண்டும். இந்து என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் புரோகிதராக வர அனுமதிக்க வேண்டும். இதற்கென அரசு நிர்ணயிக்கும் தேர்வில் தேர்ச்சி பெற்று புரோகிதர், இப்போ தமிழ்நாடு அரசு சேரான்ல, புரோகிதராக இருப்பதற்கு அரசின் அனுமதி பத்திரம் பெறாத எந்த இந்துவும் புரோகிதராக இருக்கக்கூடாது. அடுத்தது, அனுமதி பத்திரம் இல்லாத பெறாத புரோகிதர் நடத்தும் சடங்குகள் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். அனுமதி பத்திரம் பெறாதவர் புரோகிதராக செயல்படுவது தண்டனைக்குரியதாக்க வேண்டும். புரோகிதர் அரசின் பணியாளராக இருக்க வேண்டும். ஒழுக்கம், நம்பிக்கைகள், வழிபாடு ஆகிய விஷயங்களில் அரசின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். மேலும் மற்ற எல்லா குடிமக்களைப் போல அவரும் நாட்டின் பொதுவான சட்டத்துக்கு உட்பட்டவராக. புரோகிதரின் எண்ணிக்கையை தேவையின் அடிப்படையில், அப்போ ICS, இப்போ IAS வச்சுங்க, அதிகாரிகள் வச்சு இப்போ எப்படின்னா எவ்வளோ பேர் தேவை அவ்வளோ தான் ரெக்ரூட் பண்ணுவோம். புரோகிதர் கூட எவ்வளோ பேருக்கு அவ்வளோ பேர் ரெக்ரூட் பண்ணணும். எல்லாம் என்ன சொல்கிறாரு, இன்ஜினியருக்கு, டாக்டர்ஸு, பல தொழில் செய்கிறாங்க. எல்லாருமே ஒரு பணி வரைமுறை இருக்குது, தகுதி இருக்குது. அது மாதிரி ஒரு அரசு ஊழியர் தான். இது மேலே வந்து நீ வந்து வேறு எந்த விதமான உனக்கு சலுகை இல்லை. புரோகிதர் சொல்ல, புரோகிதர் தொழில் உண்டுதான் தேர்ச்சி தேவைப்படாத தொழிலாக உள்ளது. இப்போ இந்து புரோகிதர் தொழில் மட்டும்தான் குறிப்பிட்ட நடத்தை கோட்பாடுகள் இல்லை. ஒரு புரோகிதர் அறிவில் சூன்யமாக, உடம்பில் சிஃபிலிஸ், புனேரியா போன்ற நோய்கள் பீடித்தவராக, ஒழுக்கத்தின் அதானமாக இருக்கலாம். என்றாலும் புனிதமான சடங்குகளை நடத்தி வைக்கவும், இந்து கோயில் மூலஸ்தானத்தின் நுழைவும், இந்து கடவுளுக்கு பூஜை நடத்தவும் அனுமதிக்கப்படுகிறார். அது எத்தப்படி அயோக்கியனாக இருந்தாலும் சரி அனுமதிச்சிருங்க. அதனை இருக்கக்கூடாதுன்னு தான் கடைசியாக சொல்லக்கூடிய இப்படி தான் இருக்கணும். முடிச்சிடும். இன்னும் நிறைய இருக்குது, ரொம்ப அதிகமாகும். பணம் பார்க்கலாம். மணி நாச்சு இன்னும் போனால் வந்து சரி கொண்டாடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்களை பற்றி பேசுகிறாரு, பழங்குடியினர் பேசுகிறாரு. இவங்களெல்லாம் எப்படி நம்ம உள்ளே கொண்டாடாமல் போயிட்டாங்க, நம்மளையே ஒதுக்கி வச்சுருக்காங்க. என்ன, ஒரு கிறிஸ்துவருக்கு உள்ளே போயிட்டா அங்கே வந்து அந்த மதம் தான் மேலோங்கி இருக்கும். முஸ்லீம்கள் மதத்தினுடைய கருத்து தான் மேலோங்கி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நிறைய கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. நிறைய ரொம்ப ஆழமாக போனால் இதாக இருக்கும். இதுதான் இதில் வேறு யாருக்காவது கேள்வி மதத்துக்குள்ள சீர்திருத்தம் வேணும். அதான் அம்பேத்கர் சொல்றது. அதனே வேண்டாம்ங்கிறத ஒரு கொள்கை. அந்த மதம் என்ற இந்த இந்து மதம் தேவையில்லைன்றார். இந்து மதம் என்று விதிகள் தானே. ஒரு உனக்கு ஃபிலாசபி இல்லையா, எங்கே ஆக்ஷன் போகிற இல்லையா, அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்ற நான் எது செய்யணும் அது இல்லையா. அதில் இந்து மதம் அப்போ கடவுள் யார்? இந்து மதத்தை யாரும் சொல்றாருன்னா கடவுள்னு ஒருத்தர் யார்?